தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 10 ஹவர்ஸ். சிபி சத்யராஜ் நடிப்பில் இளையராஜா கலியபெருமாள் இயக்கத்தில் திலீபன், ராஜா ஐயப்பா உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, நடிகர் சிபி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வராரு. அவரோட போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வருது. அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒரு பொண்ணை காணுன்ட்டு அதை தேட போய் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. இந்த இடையில் ஒரு பஸ்ஸில் ஒரு மர்டர் நடந்துருது. இதை யார் கொண்டா, அந்த பஸ்ஸில் இருக்க பயணிகள் யார் கொண்டான்றதும் ஒரு விசாரணை நடக்குது. இப்போ இந்த ரெண்டு கேஸும் எப்படி லிங்க் ஆகிறது தான் இந்த படத்தோட முழு கதையாக இருக்குது. இந்த ரெண்டு கதையும் இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள் விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருக்கானே சொல்லலாம். கதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அடுத்து என்ன நடக்கும், நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம், அது இல்லாமல் வேறு ஒரு ட்விஸ்ட்டை வந்து இயக்குனர் வந்து கச்சிதமாக பொருந்துகிற அளவுக்கு வச்சுருக்கிறாருன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் என்ன பார்த்தா, அந்த படத்தோட ரன்னிங் டைம் 2 ஹவர்ஸ் கூட இந்த படம் இல்லை, 1 hour 52 minutes தான் இருக்குது. ஒரு பொண்ணு காணாமல் போயிடுறா, இன்னொரு பஸ்ஸில் ஒரு மர்டர் நடக்குது. இது எப்படி கனெக்ட் ஆகுறன்றதை இயக்குனர் வந்து விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருக்கிறாரு. நம்ம செகண்ட் ஹாஃபில் இந்த ட்விஸ்ட் நடக்கும், இப்படி தான் இருக்கும்னு நம்ம ஒரு யூகித்தா வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து இயக்குனர் வச்சுருக்காரு. ஆனால் படத்தோட மைனஸ் என்னென்னா, இவ்வளோ தூரம் என்கேஜிங்காக கொண்டு போயிட்டு கடைசி கிளைமேக்ஸில் ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு காட்சிகள் அமைப்பு வந்து எந்த அளவுக்கும் படத்துக்கு வந்து ஒட்டாத மாதிரியே இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ தூரம் விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து இந்த ஒரு கிளைமேக்ஸ்க்காக இப்படி அப்படின்ற மாதிரி ரசிகர்களை கேள்வி எழுப்ப வைக்கிறது. படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் இன்னும் பார்க்கும்போது படத்தோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக வந்து கே சுந்தரமூர்த்தி வந்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த 10 ஹவர்ஸ் திரைப்படத்தில் நடிகர் சிபிக்கு கதாநாயகி கிடையாது. மேலும் இது க்ரைம் த்ரில்லர் ஜானர் படம்னால காமெடி சீக்வன்ஸ் அங்கங்கே வரதும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இயக்குனர் என்கேஜிங்காக இந்த படத்தை கொண்டு போகிறதுனால கிளைமேக்ஸு பெரிதளவில் நமக்கு வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாலுமே ஓவராலாக இந்த படம் பார்க்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. மேலும் ஒரு பட விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அத்துடன் விடைபெறுகிறேன். உங்கள் ராஜா.